ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிளான சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட்டை ஸ்ரீலங்காவில் கச்சான் அல்வான்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்தியன்ஸ் இதை கடலை மிட்டாயான்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கச்சான் அல்வா செய்யறதுக்கு நான் ஏற்கனவே 250 கிராம் கச்சானை வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன். அதோட 200 கிராம் சீனியும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் எடுத்துருக்கிறேன். இது ரொம்பவும் சுலபமான ஒரு ரெசிபி. இதுக்கு நீங்க பாகுபதம் எதுவுமே எடுக்க தேவையில்ல. சாதாரணமா சீனியை கராமல் பண்ணிங்கன்னா போதும். அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சிருங்க. இந்த சீனியோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அது தானாகவே உருகி வரும். இப்ப பாருங்க, சீனி உருக தொடங்கிட்டு நாங்க தொடர்ந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். இவ்வாறு சீனி நல்லா கரைஞ்சதும் நாங்க எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இதோட சேர்த்துக்கொள்வோம். இப்ப நாங்க இதோட கச்சானையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்க செய்த கராமலோட கச்சான் நல்லா சேர்றபடி வடிவா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்களே பாருங்க, இந்த கராமல் கச்சான் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகிருக்குது. இப்ப நாங்க இதை இறக்கி கொள்வோம். இப்ப இந்த கச்சான் அல்வாய இப்படி ஒரு பேக்கிங் பேப்பர்ல இல்லைன்னு சொன்னா ஒரு பட்டர் பூசின ஒரு ட்ரேயில கொட்டி நல்ல வடிவா அழுத்தி கொள்ளுங்க. இப்படி நாங்க ரோல் பண்ணி விடுறதால கச்சான் எல்லா இடமும் பிறந்து எங்களுக்கு ஒரே தடிப்புல வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, எங்களுக்கு வடிவா எல்லா இடமும் ஒரே ஷேப்பா வந்திருக்குது. இந்த கராமல் சூடா இருக்கும் போதே நாங்க இந்த கச்சான் அல்வாய எங்களுக்கு விருப்பமான ஷேப்ல வெட்டி கொள்வோம். ஏன்னு சொன்னா இந்த கராமல் ஆறுன பிறகு வெட்டினீங்கன்னு சொன்னா அந்த ஷேப் வராது. அதால இப்படி சூடா இருக்கும் போதே வெட்டி கொள்ளுங்க. இந்த கச்சான் அல்வாய நீங்க கடையில வாங்காம இப்படி வீட்டிலே செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் அதே நேரத்துல ஒரு சுவையான ஸ்வீட்டாகவும் இருக்கு. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். அதால இப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. இப்ப நீங்களே பாருங்க, கராமலோட அந்த கச்சான் எல்லாம் நல்லா மிக்ஸ்ட் ஆகி எந்த ஆர்டிபிஷியல் கலரும் இல்லாம ரியலான அந்த கராமல் கலரோட நல்லா சூப்பரா வந்திருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இந்த கச்சான் அல்வாய உடைச்சு காட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கு. அந்த கராமல் எந்த ஹார்டும் இல்லாம நல்லா வாயில கடிபடுற மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கு. 2 பொருளை வச்சு எவ்வளவு குயிக்காகவும் எவ்வளவு டேஸ்டாகவும் இந்த ஸ்வீட்டை செய்திருக்கிறோம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு பாக்ஸ்ல போட்டு காத்து போகாம நல்லா டைட்டா மூடி வச்சிங்கன்னா 1 மாசத்துக்கு பிறகு கூட கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.